நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்முடைய இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ எபிசோடு 3 சீசன் 1. இது வந்து ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சி. காரணம் என்னென்னா, பிக் பாஸில் வந்து காமன் மேன் இல்லை அப்படின்ற ஒரு குறையை தீர்க்கிறதுக்கான ஒரு விஷயம். ஆனால் இது குறித்தான சர்ச்சைகள் நிறைய போயிட்டுருக்கு. நம்ம கூட இந்த நைட்டி சர்ச்சை, அதன் பிறகு எலிமினேட் ஆனவங்க எல்லாமே ஒரு குரூப்பாக வச்சு அவங்க எல்லாமே சேர்ந்து என்னெல்லாம் நடந்ததுன்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தொடர்ந்து விவாதிப்போம். இது 3வது எபிசோடில் ஒரு எத்தனை கண்டஸ்டன்ட்? 6 கண்டஸ்டன்டா? ஒரு 10-8 கண்டஸ்டன்ட் வந்தாங்க. ரெண்டு பேரா சேர்ந்து வந்தாங்க. அதனால நமக்கு வந்து இத்தனை பேர் தான் வந்தாங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம வந்து பேசுவோம். மொத்தம் வந்து 9 பேர் நினைக்கிறேன். 3 6 8 பேர்னு நினைக்கிறேன். மேல 4 பேர் இருந்தாங்க, கீழே 4 பேர் இருந்தாங்க. சரி, எனிவே ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் அப்படிங்கிறவர் தான் வந்தார். அவர் வந்து ஒரு ஜென்சி கிட் தான். ஆனால் வரும்பொழுதே வந்து என்னென்னா, நான் ஒரு ஜென்சி கிட்டாக இருந்தாலும் என்னோட மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் அளவுக்கு மெச்சூரிட்டியான ஒரு ஆள் நான். அதன் பிறகு வந்து அவருடைய பிஸ்னஸ் பற்றி பேச ஆரம்பிச்சு. இதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா, அதாவது தெரிஞ்சவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க அமைதியாக இருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் தான் தெரியும்னா அவங்க வந்து நான் வானத்தையே வில்லா வளைச்சிடும் அப்படின்னு பேசுறாங்க. உண்மையிலே இன்னைக்கு கூட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸுக்கு சாப்பாடு வந்து ஸ்பான்சர் பண்ணுவேன், என்கிட்ட 2 கோடி டர்ன் ஓவர்ன்றாரு. அவரு செலக்டர் ஆகுறாரு. ஆமா, அதாவது 2 வருஷத்துல 10 கோடியை மாத்திருவேன்னு சொல்றாரு அப்படின்றாரு. அவர் எதுக்கு இங்க வந்து இருக்காருன்னு தெரியல. சரி, ஒரு ஃபேமஸ் புகழுக்காக வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் வந்து அதாவது என்ன சொல்றது, சலிச்சுக்கிட்டே நாங்க ஏதோ செலக்ட் பண்ணி தொலைறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து செலக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஆட்கள் அங்க தேவைதான். ஒரு எக்ஸாம்பிள் அங்கேயே இருக்காங்க ஜாக்கி. பாத்தீங்க அப்படின்னா ஜட்ஜஸ் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஹோஸ்ட் எனக்கு சாரிங்க 2 பேரும் சேர்த்துச்சு. எனக்குமே அந்த இது இருந்தது. ஹோஸ்ட் யாரு, ஜட்ஜ் யாருங்கிற கேள்வி இருக்கு. ஹோஸ்ட்ங்கிறவங்க அவங்க வர சொல்லுவாங்க, உட்காருவாங்க. இப்ப நீங்க அவங்க வந்து சில நேரங்களில் கவனிச்சு பாத்தீங்கன்னா, நானே கூட நம்மளே கூட நேற்று பாராட்டணும், இந்த இடத்துல மாயா கரெக்டா இருந்தாங்க. இப்ப வந்து கரெக்டா அவங்கள வந்து ஒரு பொசிஷன் நீங்க சொல்வீங்க, லைட்டிங் இந்த இடத்துலனா அவங்க கரெக்டா அந்த ஸ்டேஜ்ல கரெக்டா நிக்க வைக்கிறது அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு போது மைக்கு சரியா பிடிக்கல, மைக்கு சரியா வரலன்னா அதை சரி பண்றது, அந்த இடத்துக்குலாம் வந்து ஒருத்தவங்க போய் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்கள்கிட்டயும் பெண்கள்கிட்டயும் அவங்க காட்டுற வித்தியாசம் நம்ம தான் நிறைய சொல்றோம். அதை பத்தி எத்தனை பேர் அதை சொல்றாங்கன்னு தெரியல. ஆண்கள் மிகவும் வந்து கொஞ்சம் பிரபலமாவோ இல்ல வந்து கொஞ்சம் முதிர்ச்சியாகவோ இல்ல நாலேஜபிளா இருந்தாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு பிடிக்க மாட்டுது. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதேதான். இப்போ அந்த கவனிச்சு பார்த்தீங்க தெரியறதுக்கு முன்னாடி அடுத்த பாயிண்ட் அது ரிலேட்டடாக தான் வருது. பட் அதுக்கு முன்னாடி வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. நம்ம சேனல் மட்டும் இல்லாமல் ஜாக்கி மீடியா கீழே இருக்கிற ஜாக்கி சினிமாஸ், ஜாக்கி டிவி அண்ட் ஜாக்கி விலாக்ஸ் தமிழ், கதை பூம்பா 4 சேனலையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதற்கு வந்து உங்களுடைய ஆதரவுகளை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் நம்மளை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதன் மூலமாக உங்களோட சப்போர்ட்டுகளை கொடுங்க. அண்ட் உண்மையிலேயே வந்து ஜாக்கி சொல்லுவாங்க அடிக்கடி, அதை சொல்லுங்கன்னு வாங்க, நான் அப்பப்போ மிஸ் பண்ணிவிடுவேன். பட் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் டக்குன்னு போட்ட உடனே ஒரு சில பேர் வந்து இல்லை ஜாக்கி இதோ அதை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறீங்க. உண்மையிலே அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அந்த பாயிண்ட் எதுக்காக அதை நான் சொல்ல வந்தேன், டக்குன்னு எங்க இதுங்க மாயாவை ரிலேட் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா, இவர் வந்து ஒண்ணுமில்லை, இவர் வந்து ஒரு பிசினஸ் மேனு. நான் அந்த பிசினஸ் மேன் நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து அவர் சொல்லும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து யாரோட நீங்க உங்களை கம்பேர் பண்ணிப்பீங்க, உங்களுக்கு நிகர் யார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு பொழுது பாத்தீங்க அப்படின்னா, இந்த இதெல்லாம் பண்றாருல்ல ஜாக்கி, எலான் மாஸ்க், ஆமா, அவரோட தான் என்ன வந்து என்னுடைய போட்டியாளரை நாங்கள் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற பாருங்க, சாரி, அவர் தான் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன், அவர் தான் என்னோட போட்டியாளராக வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப ராஜு கூட கிண்டல் பண்ணுவாரு, அப்ப இந்த அம்பானி கிம்பானிலாம் கிடையாது, அம்பானி சேனல் தான் அது, அவரோட சேனல் தான், அதுலயே வந்து நீ வந்து எலான் மாஸ்க் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. இது வந்து ரொம்ப ஜோவியலா ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க டக்குன்னு எப்படி அங்க வந்து நான் அடுத்த கேள்வி ஜட்ஜு கிட்டே இருந்து எதிர்பார்க்கும் போது மாயா உட்கார்ந்துருக்காங்க, அவங்க போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறாங்கன்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா. அந்த உட்கார்ந்துக்கிற இடத்துல இருந்து அவங்களுடைய கேள்வி என்னன்னா இருக்குன்னா, எலான் மாஸ்க் என்ன பண்றாரு, அவர் உடனே சொல்றாரு, அவர் வந்து டெஸ்லா விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அவர் வந்து இப்போ வந்து மாஸ்க் வரைக்குமே வந்து ஆட்கள் வந்து அனுப்புறாரு, அங்கே வந்து நம்மளால தங்க முடியுமாங்கிறதெல்லாம் பார்க்குறாரு. இது ஒரு பேசிக் நாலேஜில் இருக்கிற ஒரு பர்சன் சொல்லிட்டு இருக்காரு. அவரோட டேர்ன் ஓவர் என்ன, அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல. இதற்கும் நீங்கள் பிக் பாஸுக்கும்
நீங்க கேள்வி கேட்கறதுக்கு அதை விட பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களை காப்பாத்துறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அததான் நான் சொல்றேன். கேள்விகளே ரொம்ப எளிமையா இருக்கும். அதாவது அதான் சொன்னேன், கொஞ்சம் நாலேஜபிளா ஒரு ஆள் வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது. அவங்கள மூக்குடைக்கிறதா அவங்களுடைய முதல் வேலையா இருக்கும். எஸ், ஏன்னா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, மாயானா எனக்கு யாருமே என்ன கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, எனக்கு ஈக்குவல் நான் மட்டும்தாங்க அப்படி நீங்க சொல்லலாம். ஆனா இன்னொரு பர்சன் தன்னை வந்து கம்பேர் பண்ணும்போது நான் எலன் மாஸ்க் லெவலுக்கு ஒரு லெவலுக்கு போனேன் நிறைய பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கு அவங்க சொல்ல பேசிட்டே இருந்தா எப்ப நம்ம போறது அப்படின்னு. ஆமா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசிட்டே இருப்பாங்க, அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அவரே கிண்டலா சொல்வாரு ராஜு, நம்மளே பேசிட்டா எப்படிப்பா பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவரே வருவார், ஃபெரோஸே வருவாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க இந்த அளவுக்கு கேள்விகள் கேட்கும் பொழுது நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒன்னு இருக்கு மேடம். இந்த பிக் பாஸ் வீட்ல போனவங்க எல்லாருமே அதை செய்வாங்க. அந்த இடத்த வந்து எடுத்துக்கிறது அப்படின்றதுக்காக தான் வந்து அனிதா சம்பத்லாம் வந்து சங்கீத சுரங்கள்லாம் பாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுவே சொல்லுவாங்க, இவ்வளவு பேசியிருக்காங்க, எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல, இது 1 hourல எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியலன்னா. அப்ப அந்த அளவுக்கு இருக்கும்போது இவங்கலாம் மீடியாவில் இருந்தவங்கலாம் அப்ப என்னெல்லாம் பேசினா வரும் அப்படின்றதும், அதனால அவங்க நிறைய பேசிட்டே இருப்பாங்க. ஜட்ஜஸ், அதாவது இப்ப ஓவியா ஏதாவது பேசியிருப்பாங்கல்ல, வரவே இல்லை. அதுதான் சொல்றேன் நான். இப்ப என்ன இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, இப்ப நான் இவங்க 3 பேரை எடுத்துட்டு மாயாவே வச்சு மாயாவே முடிச்சிடலாமே, எதுக்கு நீங்க வந்து இவங்க 3 பேரையும் கூட்டு வச்சுக்கிட்டு வந்து அதுக்கு ஒரு செட்டு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் கேட்கறேன். நான் அதுல இன்னொரு கேள்வியும் எனக்கு என்ன இருக்குன்னா, இப்ப எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், ஜாக்கிக்கு ஒண்ணு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஒரு தேர்ட் பர்சன், ஒரு 3 பேர் இருக்கும், நான் 3 பேருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது டக்குன்னு நீங்க இப்படி ஒரு குறுக்கு கேள்வி கேட்டே இருக்கிறப்ப, இப்ப அவருக்கு ஒரு 2 கேள்வி தெரியலன்னே வச்சுக்கோங்களேன். அட எலன் மாஸ்கோட இப்ப டர்ன் ஓவரே அவருக்கு தெரியல, எனக்கு அவர் பிக் பாஸ் என்ன பண்ண போறாருங்கிறதா முக்கியம். அப்ப டர்ன் ஓவர்னு ஒண்ணு அடிச்சு கூட விடலாம் ஒரு சில பேர். இப்ப ஜாக்கிக்கு என்ன தோணும் அப்படின்னா, டர்ன் ஓவரே தெரியல, இவன் நம்ம பிக் பாஸ்க்கு எப்படி அனுப்புறதுன்னு அவருக்கு தோணும். நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, டர்ன் ஓவர் தெரியலனா என்ன, அந்த பையன் வந்து தைரியமா தன்னை எலன் மாஸ்க் கூட போட்டி போடுறான்ல அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறீங்க, அந்த பையன் வந்து பலூனை தட்டி விட்டுக்கிட்டே வந்து இது போடணும். ஆமா, சட்டை போடணும், 3 சட்டை போடணும், 3 பேண்ட்லாம் போடணும்ன்றத நல்லதான் பண்ணாப்ல. எஸ், ஆனா இங்க என்ன சொல்ல வந்தேன்னா, அப்ப என்னுடைய டிசிஷன் வந்து உங்களுடைய கேள்விகளால மாறுதுங்கற. எஸ், எக்ஸாக்ட்லி. நீங்க ஏன் கேள்வி கேக்குறீங்க, அப்ப அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்களா? அப்ப நானும் கேள்வி கேட்பேன், நீங்க முதல்ல சொல்லிட்டீங்கன்னா நம்ம இந்த கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா இப்ப ஒரு டேர்ம்ஸ் இருக்குல்ல, அந்த டேர்ம்ஸ் வச்சு தான் வந்து அங்க இருக்கிறவங்க தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. எஸ், அது ஐவாஷாவே இருந்தாலும் கூட அந்த டேர்ம்ஸ் வந்து அந்த 3 ஜட்ஜஸ் பண்றாங்க. அவங்க பேசட்டுமே, எதுக்கு நீங்க வந்து பேசிட்டு நீங்க நடுவுல பூந்துட்டு கேள்வியை கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க? ஓவியா அமைதியா இருக்காங்கன்ற மாதிரி இருக்குங்கற பாக்கறப்ப. ஆனா ஓவியா தான் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரே கொடுத்தாங்க. உண்மையா சொல்லணும்னா ராஜு கிண்டலா சொன்னாலுமே கூட பிக் பாஸ் அந்த ஓவியாலால பிக் பாஸ்க்கு என்ன கிடைச்சதுங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் சீசன்ல நமக்கு கிடைச்சது. சோ இதான் வந்து ஃபெரோஸ் கானுக்கு நடந்த விஷயங்கள். அவர் ஆனா வந்து ஆன் ஹோல்ட்ல தான் வச்சாங்க, ஏன்னா அவருக்கு வந்து சில விஷயங்கள்லாம் இன்னும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஆன் ஹோல்டுல வந்து வைக்கப்பட்டார். அதன் பிறகு வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி அப்படிங்கிறவங்க. யாரு அப்படின்னு நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் நாள் எல்லாரும் திபு திபு திபுன்னு ஓடி வந்தாங்க இல்லையா, அப்ப டாஸ்க் லெட்டர் எடுத்து படிச்சாங்கல்ல, அவங்கதான் அந்த காமாட்சி. அவங்க கரெக்டா டாஸ்க் லெட்டர் எடுத்து படிப்பாங்க. பட் பஸ்ல ஏறும்பொழுது அவங்க வந்து அவங்களுக்கு சீட்டு கிடையாம நின்றுட்டு தான் இருந்தாங்க. அவங்க உள்ள வருவாங்க. அவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட், போட்டோகிராஃபிலாம் பண்ணிருக்கேன். டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4 வருஷமா டாக்ஸி ஓட்டுறாங்க, டிரைவரா இருக்காங்க. ஓகே, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது அவங்க வந்து அவங்கள்ட்ட கேட்டாங்க, அதாவது பிபிக்கு நீங்க அவங்க வந்து பேச்சாளரா நான் இருக்கேன், எனக்கு பேச்சாளர் ஆகணும் அப்படின்னும் பொழுது டக்குன்னு ஆரி என்ன கேட்டாருன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு பேச்சாளருக்கான வாய்ப்பை வாங்கி கொடுத்துறேன், நீங்க எதுக்கு பிபிக்கு வரணும் அப்ப அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்கும் பொழுது அவங்க உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து பேச்சாளருங்கிறது அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இதுவாக தான் பேசினாங்க. பட் இவர் நம்ம ராஜு தான் அவங்கள பற்றின ஒரு கணிப்பை கொடுப்பார். அதாவது எனக்கு இவங்க பிபிக்குள்ளார போய் என்ன செய்வாங்க, இவங்களால என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல, எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்க மேலே வரலைங்கிறத ராஜு இன்டைரக்டாக சொல்லுவாப்புல. சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஆன் ஹோல்டரில் தான் வச்சாங்க. ஸோ இதன் பிறகு தான் வந்து ஒரு காமெடி நடந்தது. வரும்போதே ஒருத்தர் லவ் யூ சொல்லினே தான் வந்தார், வெங்கடேசன்ங்கிறவர். அவர் வந்துட்டு அவர் பேச ஆரம்பிச்சாருங்க. அவர் பேசுனது உண்மையிலே இங்க நிறைய பேருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல ஜாக்கி, சத்தமா பேசினா கரெக்டா பேசுறேன், சத்தமா ஒரு மாதிரி கத்தி கத்தி பேசுறாங்க. சொல்லுங்க, சாரி இல்ல ப்ளீஸ் நீங்க தான் சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல, அதுதான். பயங்கர சத்தமா பரபரன்னு பேசுறாரு. சி நான் சொல்றது படபடன்னு பேசி கியூட்டா பேசுறாரு, அர்த்தம் இல்லாம பேசுறாரு, சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. இந்த ஊர்ல வந்து இந்த சைக்கிள் ஓட்டுவாங்க, சைக்கிளே ஓட்டி சைக்கிளே படுத்து சைக்கிளே பாடுவாங்க, பண்ணுவாங்க, ப்ரஷ் பண்ணுவாங்க, குளிப்பாங்க, எல்லாமே சைக்கிளே பண்ணுவாங்க. சரிங்களா?
அந்த மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா நிறைய பேசுறாரு, அதுக்கு சம்மந்தமா பேசுறாரு. எரிச்சலா இருந்தது உண்மையிலே. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆள் அங்க தேவை. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஏதாவது கொட்டை குழப்பத்துக்கு ஒரு ஆள் வேணும்னு வச்சுக்காங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இப்ப இதை விட ஒருத்தர் ரேப் பாடினாரு, இன்னைக்கு கூட வந்து இன்னொருத்தர் வந்து காமெடிலாம் பண்ணாரு, அவரெல்லாம் ஹோல்ல வச்சாங்க, இவரை எடுத்தாங்க. இதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப திவாகர் மாதிரி ஒரு ஆளுக்கு என்ன ஒண்ணு, அதாவது லூசு மாதிரி பேசிட்டா நீங்க வந்து எடுத்துக்குவீங்களா? தாமிரத்திட்டில் எடுத்து கொடுத்துருவீங்களா? அப்ப நேர்மையா இருக்கிறவன், ஒரு திறமையா இருக்கிறவனுக்கு என்ன வேல்யூ ஆகுன்னு நான் கேக்குறேன். அதுதான் மேட்டர். இப்போ நீங்க ஒரு காமெடி பண்ண சொன்னீங்க, காமெடி பண்றாரு அவர். ஆமா, ஜார்ஜ்னு நினைக்கிறேன். அவர் பேரு வித்தியாசமா இருந்தது. ஜார்ஜ் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது அவருடைய பேரு. அவர் நல்ல காமெடி பண்ணார். இப்ப இங்க இன்னொரு விஷயம், நான் இன்னொன்னும் நேத்தே ஜாக்கி சொன்னாங்க, ஒரு ஃபார்முலா வச்சிருக்கீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா 2 பேரா தான் விட போறீங்கன்னா நீங்க 2 பேரா எல்லாருக்குமே விடணும். ஆமா, நீங்க 2 பேரா விடுறவங்கள ஒருத்தரை வந்து செலக்ட் பண்றீங்க, இல்ல 2 பேரையுமே ஹோல்ல வைக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க 2 பேரா இருக்கீங்க, திடீர்னு உள்ள 2 பேரையும் விடும்பொழுது 2 பேரும் அடிச்சுலாம் பேச மாட்டாங்க. நீங்க யார்கிட்ட கேள்வி கேட்குறீங்களோ அவங்கள்ட்ட பேசுவாங்க, அடுத்த ஆள் அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க, யோசிப்பாங்க அவங்க இருக்கிற இடத்த. நீங்க அந்த ஃபார்மேட்டை எல்லாருக்குமே வைக்கணும். நீங்க 2 பேருக்கு 2 பேர், ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த ஃபார்மேட்டை வைக்கிறீங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து மாயா தான் ஹோஸ்டா இருந்தாலும் ஜட்ஜ் மாதிரி பேசுவாங்க, மத்த எல்லாராலும் இப்படி பேச முடியுமா சொல்லுங்க? அதேதான். அப்ப இந்த வெங்கடேசன் வரும்பொழுதே பாத்தீங்கன்னா உள்ள ஒருத்தவங்க யார் வந்தாங்கன்னா சந்திரமதி அப்படிங்கிறவங்க வந்தாங்க. சந்திரமதி ஆக்சுவலா உள்ள வரும்பொழுது அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா வந்தாங்க. உண்மையிலேயே பார்த்தா அவங்க வந்து டிவிலே பார்த்த ஒரு விஷயம், நான் உங்களெல்லாம் நேர்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்தாங்க. அவங்களுடைய நேரத்துல இவர் எடுத்துக்கிட்டாரு. அததான் சொல்றேன். இப்ப அவர் உங்களோட நேரத்தை எடுத்துக்கிறாரேமான்னு பொழுதுதான் அவங்க வந்து ஆமா இல்ல நீங்க ஏன் சார் என்கிட்ட இப்படி பேசுறீங்க அப்படின்னு பொழுது சம்மந்தம் இல்லை. இப்ப அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களுமே அம்மா இல்லாம இருந்திருக்காங்க, இவரும் அம்மா இல்லாம தான் இருந்திருக்காரு. 2 பேரும் அப்படி இருந்து வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நான் அம்மா இல்லாம எனக்காக நான் வாழல, ஒரு 35 வயசு ஆயிடுச்சு, நான் ஒரு ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கப்புறம் கல்யாணம், நான் எனக்காக நான் வாழலை, எனக்காக நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக நான் வரேன். நல்லாவே பேசினாங்க. ஆனால் இப்போ நல்லாவே பேசினாலும் இப்போ ஜாக்கி சொன்ன மாதிரி வளவலன்னு பேசி சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறப்ப அப்போ நானுமே ஜாக்கியுமே ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த பொண்ணு தானேப்பா நல்லா பேசுது அப்படின் போது ஜாக்கி அழகாக சொன்னாங்க, அங்கே அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறவங்க தான் தேவைப்படுறாங்க. எக்ஸாக்ட்லி. அப்படின்னும் பொழுது அப்ப இப்ப ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க ப்ளீஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறதா அங்கே தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது எனக்கு அது என்னால் தமிழ்நாட்டில் நடத்துனர்கள், அதாவது பஸ்ல கண்டக்டருக்கு வட மாநிலத்தில் தொழிலாளர்கள் ஒப்பந்தம் செய்யறாங்க. ஏன் இங்க ஆளே கிடையாது இல்லையா? அதுதான் மாற்றம். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? மாற்றம்னு சொல்லி இந்த மாதிரி வட மாநிலத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் இங்கே எட்டு வந்து விடுறது, ஏற்கனவே வந்து பேங்க் செக்மெண்ட்ல இருந்து எல்லாரையும் விட்டாங்க. அது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்க வந்து இருக்கிற அந்த உரிமைகள்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கிறது தான். இதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பொய் சொல்லி ஒரு ஆளை எட்டு வந்து முன்னாடி நிற்க வச்சு எல்லாம் பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து கட்டமைச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து இப்படி போயிட்டு இருக்கேன்றதான் அவ்வளோ வருத்தமா இருக்கு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. சரி விடுங்க. அப்ப அந்த மாதிரிதான் ஆத்திக்க வேண்டியதா இருக்கு. இவங்க இப்படியான ஒரு ஆள் தேவைப்படுறாங்கன்னு பொழுது எனக்கு புரியுது, ஆனா ஏத்துக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது அப்படிதான் வந்து இந்த இவ்வளவு பேசி 2 கோடி ரூபா ஒரு டர்ன் ஓவர் பண்றேன்னாரு, 10 கோடி ரூபா நான் மாத்திருவேன் அப்படின்னு கத்துறாரு லிட்டரா. அவரை வந்து நீங்க செலக்ட் பண்ணும்போது ராஜு லிட்டரா என்ன சொல்றேன், செலக்ட் பண்ணி தொலைக்கிறோம் நாங்க, நீங்க அங்க போய் வேற அவங்க டீம் ஏதாவது முடிவு பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து இத பண்ணணும், இந்த கிரைட்டீரியால ஒரு பண்ணாரா அப்படின்ற மாதிரி பண்றாங்க. அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து அப்ப ஆரிய ஒரு விஷயத்த சொல்லியே கொடுப்பாரு ஜாக்கி, இது வந்து வீட்டுக்கு போறதுக்கான செலெக்ஷன் கிடையாது, இங்க நாங்க உங்களை செலக்ட் பண்றோம் அவ்வளவுதான். நீங்க வளவலன்னு பேசினதுக்காகவும் நீங்க பேசுனதுல எதுவுமே வந்து அர்த்தம் இல்லாம பேசுனீங்க, ஆனாலும் கூட அவங்க வந்து ஒரு இடத்துல கிவ் அப் பண்ணிட்டாங்க. சந்திரமதி வந்து ஒரு இடத்துல கிவ் அப் பண்ணிட்டாங்க, ஆனா நீங்க விடாம பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு அதை கொடுக்குறோம், அவ்வளவுதான். 2 பேரையும் கம்பேர் பண்ணினாங்க. இப்ப இங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த சந்திரமதிக்கு வேற யாராவது அங்க வந்திருந்தாங்க, அவங்க செலக்ட் ஆயிருந்திருப்பாங்க. அது ரொம்ப வேற ஒருத்தர் நம்மளுடைய விஷயங்களை தீர்மானிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கறதுதான் எனக்கு அந்த ஆதங்கம் புரியுது. ஏன்னா இது இவ்வளவு பலகட்ட தேர்வுகளுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்திருக்கும் போது இந்த இடத்துல வந்து அது வந்து ஒருத்தவங்க வேற ஒரு திடீர்னு வந்து ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லூஸ் வந்து நம்ம மேல வந்து வாங்கிட்டு வந்த ஏதோ ஒரு பஞ்சாமிரதம் வாங்கிட்டு தடை விட்டு ஓடிடுச்சுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் விடுங்க, நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருப்பாங்க, அவரு நம்ம தான் வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருப்போம்.
திடீர்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யாது, திடீர்னு வந்து நமக்கு ஈக்குவலண்டா ஒரு தூக்கி மடியில வச்சுக்குவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க நமக்கு எப்படி இருக்கும் அப்ப. ஆனா என்னடா இது, நமக்கு ஒரு போட்டிக்கும் ஒரு ஆள் நமக்கு இதுவா வேணுமே அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். நீங்க இதை பத்தி என்ன ஜாக்கி நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை மேடம், ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான் இல்லையா? அந்த மாதிரி நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், போட்டிக்குன்னாவது ஒரு 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 நமக்கு தோதா ஒரு ஆள் போட்டி போடுறோம் அப்படின்னாவது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? டமால்னு பார்த்தா ஒண்ணுமே செய்யாம அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தவங்க நின்றுட்டு இருப்பாங்க. எனக்கு அதுதான், அதாவது நான் காலையிலேருந்து உதாரணத்துக்கு சொல்கிறேனே, உருண்டு புரண்டு 15 வருஷமாக மாத்திரை எடுத்து குத்தி எல்லாம் பண்ணின்னு இருக்கேன். ஒரு நாள் நான் வேலைக்கு போகிறேன், ஆஃபீஸ் போகிறேன், மற்ற நாளில் நான் இத்தனைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறேன். நான் தான் எனக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அந்த ஒரு நாள் 2 நாள் பண்ணும்போது அப்படியே ஜிகிடின்னு ஒருத்திங்க இந்த பக்கம் அப்படி சுற்றுவா. ஏன்னா ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிம். நான் அவனுக்கு பாரு பவுலில் வந்து நறுக்கி வச்சுட்டேன், பழம் நறுக்கி வச்சுருக்கேன், பவுல் ஃபுல்லாக நறுக்கி வச்சுருந்தா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம இதை வந்து காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு நாளும் போய் ஜிகிடிக்கு நான் பற்றி உனக்கு இது பண்ணேன், நான் பற்றி உனக்கு அதை பண்ணேன் அப்படி சொல்லவே தெரியாது. இதுங்க என்னடான்னா இப்படி அப்படி இந்த குறுக்கில் இந்த சந்தோஷம் என்னது, குறுக்கில் இந்த ஏதோ ஒரு பேர் வருமே, அவன் வேற இப்படி அப்படி கௌஷிக் அந்த மாதிரி ஓடி வேற அந்த மாதிரி ஓடுறது பிரச்சனையே இல்லைங்க. ஏதோ ஓடிட்டு போ அப்படின்னா அதுங்க நம்மளோட போட்டி போடும். பார்த்தல நான் உன்ன மாதிரியே பார்த்துக்கிறேன், என்னது என்ன மாதிரி பார்த்துக்கிறியா? இங்கே நிறைய பேருக்கு அந்த ஒரு மனநிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அங்கே ரொம்ப, அதான் சொன்னேன் சரி விடுங்க, அது நான் தாத்திக்க வேண்டியது தான். அதுக்கு கடைசியில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டா பாருங்க. என்ன ஜாக்கி நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க? நான் அதை பற்றி ஒன்றுமே சொன்னாதானாமா அப்படிங்கிற மாதிரி. அடுப்பேத்துறப்ப கம்முன்னு உசுப்பேத்துறப்ப உம்முன்னு இருந்தா வாழ்க்கை நல்லா போகும், வாழ்க்கை ஜம்முன்னு போகும். எங்க கம்முனே தான் போயின்னு இருக்கு. ஆனா அது ஒரு விஷயம் ஜாக்கி, உசுப்பேத்துறவங்கள்ட்டையும் கம்முன்னு இருக்கிறது, கேள்வி கேட்கறவங்கள்ட்டையும் கம்முன்னு இருக்குது. யாரா இருந்தாலும் கம்முனே இருந்தா ஆமா என்ன கேள்வி சொல்லு அவ்வளவுதான், நீ கேட்டுனேரு அவ்வளவுதான், நீ கேளு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி விடுங்க. ஸோ இப்போ இந்த வெங்கடேசன் சந்திரமதியில வந்து வெங்கடேசன் செலக்ட் பண்ணப்பட்டார், சந்திரமதி ஆன் ஹோல்டர்ல வைக்கப்பட்டாங்க. இதன் பிறகு வந்தவர் தான் வந்து ஜார்ஜ் ராஜசெல்வன். அவருடைய பேரு என்னங்க, உங்க பேரே வித்தியாசமா இருக்கு அப்படின்றப்ப அவர் வந்து கோயம்புத்தூர்காரரு. அவர் அழகா சொன்னாரு, நம்ம இவர்கிட்ட ராஜு தான் கேட்பாரு, அவர் சொன்னாரு எங்க அப்பாவுக்கு ஏதாவது இங்கிலீஷ் பேர் வைக்கணும்ன்றதுக்காக இந்த பேரை முன்னாடி வச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும். அவர் கொஞ்சம் சென்சிபிளா பேசினாரு, நல்லாவே பேசினாரு. காமெடியே நான் கூட அவர் பண்ண மாட்டாருன்னு நினைச்சேங்க. ஏன்னா இதுல என்னன்னா எல்லாருமே கலாய்க்கிறதுன்னு ஒண்ணு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா மாயாவை கலாச்சதுல இருந்து, ராஜுவை கலாச்சதுல இருந்து, ஆரிய கலாச்சதுல இருந்து, அதெல்லாம் செல்ஃப் கலாயெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது உண்மையிலேயே. ஏன்னா அங்க சப்ஜெக்டே முடிஞ்சிட்டு இவரு 1 மணி நேரத்துக்கு மேல, அதாவது 1 மணி நேரம் தான் எபிசோடு, இவரு 4 மணி நேரம் பேசிட்டு இருப்பாரு ஆரி அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து மாயாவை சூப்பரா சொன்னாருங்க. அது பயங்கரமான ஆளு, கூட இருக்கிறவங்கள வச்சு உசுப்பேத்தி பாத்துங்க, அதனாலதான் பூர்ணிமா போயிட்டாங்க, இவங்க கடைசி வரையும் அங்கேயே இருந்தாங்க அப்படின்னு. ஆமா அது அப்படியே மென்ஷன் பண்ணுவாரு. ஆனா நீங்க அவங்க அந்த எபிசோடு அந்த அவர்கிட்டயும் பாருங்களேன், மாயா கேள்வி கேட்டிருப்பாங்க. என்னதான் சொல்றேன், அவங்களுக்கு வந்து அதுதான், அது என்னன்னு எனக்கு தெரியவே இல்ல. அதேதான் மாயா கேள்வி வைன்னு நான் போட்டிருக்கேன் ஜாக்கி. எதுக்கு அவங்க கேள்வி கேக்குறாங்க? அப்ப இவங்க நீங்க சொல்லும் போதே நீங்க சொல்லுங்க, அவங்க வந்து அவங்களும் ஒரு ஜட்ஜஸ், ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸ் பார்ட் டைமா வந்து இதை பண்ணுவாங்க. அது வந்து எல்லா ஜட்ஜஸும் சுத்தி பண்ணுவாங்கன்றத கூட ஓகே பரவாயில்ல. இப்ப நீங்க ஒரு கம்பேரிசன் எடுத்துட்டு வரலாம். சூப்பர் சிங்கர்ல கூட தான் வந்து பிரியங்கா கேள்வி கேட்பாங்க, அவர் இன்னொருத்தர் மாக்காப்பா கேள்வி கேட்பாங்கன்னா அவங்க ஜட்ஜு பாட்டை தான் ஜட்ஜ் பண்றாங்க ஜட்ஜஸ். அப்ப நிகழ்ச்சியை வந்து நல்லா போகணுங்கிறதுக்கு அந்த பசங்களை கூட்டு வச்சு ஏதாவது ஒரு 4 கேள்வி கேட்கறது வேற. இந்த நிகழ்ச்சியை இவங்க பேசுறத வச்சு ஜட்ஜ் பண்றதுதான் வந்து ஜட்ஜஸோட வேலையே. அவங்க கேள்வியாவது நியாயமா கேட்டாலும் பரவாயில்ல. எலன் மாஸ்கோட டர்ன் ஓவர் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க, ஏன் இன்ஸ்பயர் ஆனீங்க? அந்த மாதிரிலாம் ஏதாவது கேள்விகள் கேட்டு என்ன நீங்க எலன் மாஸ்க் மாதிரி உங்ககிட்ட வந்து இவ்வளவு விஷயங்கள் தான், நீங்க முதல்ல செய்யற விஷயங்கள் என்ன, அந்த மாதிரி ஏதாவது கேட்டா பரவாயில்ல. பிசினஸ் மேனா நீங்க உங்களை எப்படி இல்ல எலன் மாஸ்கோட கம்பேர் பண்ணுவீங்க? ஏன் அவர் தான் உங்களோட கம்பேரிசனா இருக்காரு? ஏதாவது கேளுங்க. நான் முதல்ல என்னோட விஷயமே நீங்க ஏன் கேள்வி கேட்கறீங்கிறதுதான். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏன் என்ன மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்றதெல்லாம் அடுத்து செகண்டரி எனக்கு, சரிங்களா? சரி, ராஜசெல்வன் வந்து உண்மையிலேயே நல்லாரே எல்லாரை பற்றியும் செல்ஃப் கலாய் கொடுத்தாரு, நல்லா பேசினாரு. அவருடைய பர்சனல் வாழ்க்கையிலையுமே வந்து ஓவியா கரெக்டாக கேட்பாங்க, ஏன் காமெடி, உங்க பர்சனல் லைஃப்ல இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா, அதுல ஏதாவது ஒரு சோகம் இருக்கிறதா அப்படின்னும் பொழுது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டது அந்த இதை சொல்லும்போது எனக்கு ஜாக்கி சொல்றதெல்லாம் தான் ஞாபகம் வரும். நம்மக்கிட்ட ட்ரெஸ் இருக்காதுங்க, வேற ஒருத்தவங்க ட்ரெஸ் தான் தருவாங்க நமக்கு, அது சட்டை வந்து
டிராயர் கீழே முட்டிக்கால் வரைக்கும் இருக்கும். அப்ப வந்து தாத்தா சட்டெல்லாம் நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப ஒரு கட்டத்துல என்ன, அப்பதான் இந்த மாற்றம் நான் பண்ண ஆரம்பிச்சேன். நீ என்னடா என்ன கலாய்க்கிறது, நானே என்ன கலாய்க்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். தாத்தா சட்டைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நான் செல்ஃப் கலாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி கொடுக்கும் பொழுது அப்படி கொடுத்து இப்போ வந்து அந்த கலாய்க்கிறது ஜாலியா வந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. உண்மையிலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதாவது இப்ப என்ன கேட்டீங்கன்னா, வெங்கடேசனா அவரான்னு கேட்டா நான் வந்து ஜார்ஜ் தான் செலக்ட் பண்ணிருந்திருப்பேன். ஆனா வெங்கடேசன் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் தான் அங்க தேவை, ஒரு குழப்பம் உண்டாக்குறதுக்கான ஒரு ஆள் அப்படின்னும் பொழுது அவங்க வெங்கடேசனை சூஸ் பண்ணிருக்காங்க. ஜார்ஜ் அவர்களை வந்து ஆன் ஹோல்டர் தான் வச்சாங்க. இதான் நடந்தது. இதன் பிறகு வந்தவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஆளு, ரகுவரன் மாதிரி இருந்தாரு, ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன பதில்கள், சில விஷயங்கள் அவருக்கு பேசுறதுக்கு வரல அந்த அளவுக்கு. அவர் வரும்பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரேப்பர் மாதிரி ட்ரை பண்ணிட்டே வந்தாரு. சரி நீ யாருதான்ப்பா அப்படின்னா, ரேப்பரா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா பாடுறாரு ஓரளவுக்கு. கொஞ்சம் அவர் வந்து உதவி இயக்குனரா இருந்தாரு. அவர் வந்து டேக்வாண்டோக்கு வந்து ஏகப்பட்ட அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காரு, ஏகப்பட்ட கோல்டு மெடல் எல்லாம் வாங்கிட்டு. ஆனா வந்து உதவி இயக்குனரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. பல்வேறு தளங்கள்ல பயணிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் வந்து ஒரு டிசைட் ஆகல அவரு. ஆனாலுமே கூட அவர் சொன்ன ஒரு பதில் நல்லா இருந்தது. நல்ல கோல்டு மெடல் வாங்கிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இங்க வரணும், நீங்க தான். அவர் சொன்னாரு என்னுடைய பேர் தெரியணும், இப்பதான் தெரிஞ்சு போச்சு அப்படின்னாரு. அப்பதான் அவர் சொன்னாரு, என் பேரு உங்களுக்கு தெரியுது சார், ஆனா நான் யாருன்றது நான் சொல்லிதானே உங்களுக்கு தெரியுது. நான் இவ்வளவு கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் இத்தனைக்கும், ஆனா என்னை பத்தி உங்களுக்கு தெரியவே இல்லையே, அதை நான் வந்து உணர்த்துக்கு தான் வந்திருக்கேன் பொழுது ஜட்ஜனுடைய கேள்வியும் ரொம்ப நல்லா இருந்தது. ராஜு கேட்டதும் நல்லா இருந்தது, ஆரி கேட்டதும் நல்லா இருந்தது. அவங்க தான் சொன்னாங்க, இதோ தெரிஞ்சிருச்சு, நாங்க உங்க பேரை சொல்லிடுறோம், ஜேசன்னு, அவ்வளவுதான் தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன போங்க அப்படின்னும் பொழுது அவர் சொன்னார், இல்ல நான் சில விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன், நான் அப்ப வந்து எப்படி இந்த கஷ்டங்களோட எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறதும், அதனால என்னுடைய லைஃப்ல நடந்த விஷயங்களையும் நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாரு. பட் அதன் பிறகு அவர் பண்ணது எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னா இல்ல, பட் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறது இருந்தது. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆளை எதுக்கு எடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, டாஸ்க் நல்லா பண்ணுவார். ஆமா, ஆள் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன், பாட்டு வேற பாடுறாரு, எழுதுவாராம், பாட்டு எழுதுவாராம், உதவி இயக்குனரா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, படம் டைரக்ட் பண்ண போறதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சோ அப்ப ஏதாவது ஒரு விஷயம் அவர் பண்ணுவார். முக்கியமா ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது கண்டிப்பா அவருடைய ஒரு பங்கு இருக்கும் அப்படிங்கிறதும், ஆள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு ஓகே, அந்த ரகுவரன் மாதிரி இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளார. அவரை வந்து ஆனா செலக்ட் பண்ணிட்டாங்க, கிரீன் அவர். ஓகே, ஸோ இதன் பிறகு வந்து தான் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம எத்தனை பேர் பார்த்துட்டோம்னா, 1 2 3 4 5 6 7 8 அபிநயாவும் இன்னொரு சீக்கிரம் பேசி முடிங்க. அது ரொம்ப கொடுமை. அது அவ்வளவுதான். இப்ப இந்த அபிநயா இவங்களோட நம்ம 2 பேருமே ஆஃப் ஆயில தான் இருந்தாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து புரிதலோ எதுவுமே கிடையாது. சும்மா அந்த வாட்ஸ்அப்ல வர்றது ஏதாவது வரத வச்சு பேசுவாங்க தெரியுமா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க 2 பேரும். உண்மையிலேயே அதுவும் இன்னொரு ஒரு பெண்ணு வந்து ஐஸ்வர்யா, இன்னொரு பொண்ணு பேருனா அபிநயா சார். அபிநயா தான் வந்து பயங்கரமா, அதாவது வாண்டடா நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு பெண்களுடைய உடையா இல்ல, உடை கூட இல்ல சார், பெண்களுடைய இது ஒரு ட்ரெண்டாவே மாறிடுச்சு. பெண்களுடைய சேஃப்டிக்காக நான் உள்ள வரேன் அப்படின்னாங்க. நீங்க பெண்கள் சேஃப்டிக்கு உள்ள வந்து என்ன பண்ண போறீங்க, அதுதான் எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இங்கே சண்டை போட்டது பிரச்சனை இல்ல ஜாக்கி, வெளில போய் இன்டர்வியூ எடுக்கும் போது சண்டை போடுவாங்க. 2 பேரும் ஒரே ரூமா, ஒரே ரூம், 2 பேரும் வந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. ஐயோ பேசிட்டீங்க, ஆமா நீங்க பெரிய இவங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஒரு மெச்சூர்டே கிடையாது, ஒரு சபை நாகரிகம் கிடையாது, எதுவுமே இல்லாம வந்து என்ன பண்றது. 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, கொழாடி சண்டை மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப அதுவும் இத்தனைக்கும் வந்து அதுல மனது கஷ்டமா இருந்தது என்னன்னா, ஓரளவுக்கு ஜென்சி தலைமுறையா இருப்பாங்க இந்த பசங்க. என்ன நடக்குது, தனக்கு என்ன வேணுங்கிறதே தெரியலன்ற பொழுது அதாங்க இந்த பட்டிமன்றத்தெல்லாம் பேசுவாங்க, வீராவேசமா பேசுவாங்க. பேச்சுக்காக, அதாவது நீங்க பேசுறது கூட ஒரு அது உள்ளார ஒரு கண்டென்ட்டோட நீங்க பேசினா, உதாரணங்களோட பேசினா பிரச்சனை கிடையாது. ஒண்ணுமே இல்லாம வந்து அடிச்சுடுது உமன் சேஃப்டி. இல்ல உமன் சேஃப்டி இல்ல, எங்க இவங்க தோத்து போனாங்கன்னா, ஓவியா கேட்பாங்க, ஏமா உமன் சேஃப்டின்னு சொல்ற, பப்புக்கு போறவங்களுக்காக நான் சேஃப்டியை பத்தி பேசல அப்படின்னு. அப்ப பப்புக்கு போற பொண்ணுக்கு உமன் சேஃப்டி இல்லையா அது கேட்பாங்க. ஓவியா, அப்ப பப்புக்கு போற பொண்ணுங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணா நடக்கலாமா, என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஐயோ நான் அப்படி சொல்லல, பப்புக்கு போறவங்க அவங்களாம் வாண்டனா போறாங்க, பட் அதை விட வேலைக்கு போயே ஆகணும்னு போற ஒரு பெண்கள் இருக்காங்கல்ல, நைட் ஷிஃப்ட் போற பெண்களுக்கு சேஃப்டி இல்ல. என்ன சேஃப்டி இல்ல? சரி என்ன செய்யணும் அதை சொல்லு, அதுக்கு என்ன தீர்வு? அது அவங்களுக்கு தெரியாது. அதே தான் சொல்றேன். அதாவது தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான நிறைய கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இருக்கு. அதாவது எல்லா ஊர்லயுமே
எல்லா ஊர்லேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கு பாதுகாப்பு. அப்போ என்ன ஆண்கள்லாம் கொலையாகலையா? எல்லா ஊர்லேயுமே இருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்காம இருக்கவே இருக்காது. அதுல மாற்றமே கிடையாது. ஆனா இவங்க விமன்ஸ் சேஃப்டிக்கு என்ன செய்யணும்? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆப் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. எங்க இருந்தவனாலும் உடனே அந்த ஆப் மூலமா காவல் நண்பன் ஆப்னு ஒண்ணு. அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஒரு தீர்வு சொன்னீங்கன்னா நீங்க அந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு ஓகே. இல்லையா நீங்க என்ன சொல்லலாம் சார், விமன் சேஃப்டி நான் வந்து இதனால பாதிக்கப்பட்டேன். நான் டக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து கராத்தே அந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கிட்டேன். சில வந்து நான் வந்து பர்சனாலிட்டி கிளாஸஸ் எடுப்பேன். அந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து போய் பிக் பாஸ்ல பேசும்பொழுது நான் ஒரு விஷயங்கள் எடுக்கும்பொழுது அது வந்து கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் நிறைய பெண்களுக்கு போகும், ரீச் ஆகும். ஏதாவது சொல்லுங்க. இந்த வெங்கடேசன் ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு வளவலன்ட்டு. அது ஸ்கொயர்ஸ் இதுங்க ரெண்டு. அதாவது உண்மையை சொல்லணும்னா ஜாக்கி, இந்த அபிநயா இல்லாம ஐஸ்வர்யா வந்திருந்தா கூட அந்த பொண்ணு ஜெயிச்சிருந்தது. ஏன்னா அது பேச வந்தது, அவர்கிட்ட வேற கேள்விகள் கேட்டது. அதான் நான் சொன்னேன், எப்பவுமே இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு விஷயத்தை ஸ்பேஸ வேற ஒருத்தவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ உதவும் அங்கேயே உதாரணத்துக்கு வந்து ஓவியா, ராஜு, ஆரியோட ஸ்பேஸ இருக்காங்க. அந்த மாதிரிதான். அப்ப நீங்க வந்து கேள்வி நீங்க கேட்கலனாலோ இல்ல உங்களோட உரிமைகளை நீங்க விட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அப்படிதான் வந்து அந்த எபிசோடு இருந்தது. உண்மையிலே அந்த பசங்களை கடைசி 2 பொம்பளை பசங்களையும் பார்க்கும்போது வருத்தமா இருந்தது. அதுதான் நான் சொல்றேன். ஒரு தெளிவுல பேச்சுல எதை குறித்தையும் அதுக்கு நிறைய வாசிக்கணும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கருத்து வந்து தப்பா கூட போலாம். ஆனா அது அந்த அடிவொற்றியாவது வரலாம் ஓரளவுக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி அவங்க எதுவுமே பேசின மாதிரி எனக்கு எதுவுமே தோணல. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 10 கருத்து நீங்கள் சொல்கிறீங்க, 2 ஓமை இருக்கும். இப்போ அதில் அந்த 2 ஓமையில் அந்த பப்புக்கு போகிறது, சிகரெட் பிடிக்கிறது. இப்போ உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிறது, பப்புக்கு போகிறதுன்னா கெட்ட பசங்கன்ற மாதிரி உங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்கீங்க. அவங்க வந்து கோயம்புத்தூர், அவங்க அந்த பொண்ணு கோயம்புத்தூர் தான் நினைக்கிறேன், கோயம்புத்தூர் பக்கம் தான் நினைக்கிறேன். கமெண்ட்களை கண்டிப்பா சொல்லுங்க. அவங்களுடைய பார்வைகள் இதெல்லாமே அப்படிதான் இருக்கு. அதுதான் கொடுமை. அதை மட்டும் இல்லை, வளன்னு சண்டை, வெளியில வந்து சண்டை. இந்த இதுவே வந்து அவங்க 2 பேரும் மெச்சூரிட்டியே இல்லை அப்படின்றது. அது இதில் தான் வந்து அவங்க சொன்ன மாதிரி அபிநயா வந்து. ஸோ இந்த கொலன்றது வந்து ஒரு கேள்விக்கான பதிலையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏதோ வந்து நான் வந்து ஒரு அவசரமா நான் வந்து தோக்குறேன், ஜெயிக்கிறேன், வெளில போறேன், இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து தீர்வும் இல்லாம, அதை பத்தின புரிதலும் இல்லாம நீங்க எதுக்கு வெளியில வரீங்கன்னு நான் கேட்கறேன். உண்மையிலேங்க அதுதான் இதுல பார்த்த ஒரு விஷயம். அதுல அதுதான் அந்த பார்த்த விஷயம் அப்படிங்கறத விட நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த கேம் ஃபார்மேட்டும் நமக்கு புரியல. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து கேம் வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி அதை சொல்ல மறந்துட்டு பாருங்க. அந்த ஜார்ஜ் அவருக்கு வந்து எப்படி தெரியுமா கேம், இங்க ரப்பர் பேண்டை மாட்டி விடுவாங்க ஜாக்கி, அதை வந்து மூக்குல இருந்து எடுத்துட்டு வரணும்ன்றாங்க. அவர் வந்து அதை வந்து அவர் வந்து கிண்டல் பண்ணுவாரு, இந்த ரப்பர் பேண்ட் தானே இது நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணிடுச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ணுவாரு. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நீங்க எல்லாருக்குமே கொடுக்கல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப இந்த 2 பசங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதுங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இப்ப சண்டை போடணும்னு மட்டும் தெரியுது, ஆனா அதுங்க என்னென்னவோ வளருதுங்க. ஒரு சோசியல் மீடியா பேஜை பத்தி பேசுதுங்க. அதுல ராஜு கூட அந்த பசங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுவாரு நடுவுலன்னு நினைக்கிறேன். இல்லம்மா நீங்க சோசியல் மீடியால பேசுறதெல்லாம் வச்சு பேசக்கூடாதுமா, அவர் சொல்வார். அதை இனிமே வந்து நீங்க அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடாது. நேத்து கூட ஒருத்தவங்களுக்குன்னு நினைக்கிறேன், மாசுன்னு இனிமே நீங்க உங்களை சொல்வீங்க. இந்த மாசு இந்த வார்த்தை சோசியல் மீடியால பேசுறத மாதிரிலாம் இங்க அர்த்தம் தெரியல. அதுக்கு வந்து மாசுன்றதுக்கான டெஃபினேஷனே தெரியாம வந்து மாசுன்றது. அதேதான் இதுல வந்து இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க. என்ன இவங்களுடைய புரிதல், என்ன இவங்களுடைய ஐடியாலஜி எதுவும் கிடையாது. ரொம்ப கஷ்டமா. அதேதான் அந்த மாதிரியான ஒரு முடிவுல தான் இருந்தது. ஸோ அப்ப நிகழ்ச்சி முடியும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 8 பேர் வந்தாங்க. 8 பேர்ல வந்து 2 பேரை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. மீதி 6 பேருமே வந்து ஹோல்டர்ல தான் இருந்தாங்க. 8 பேர். ஆமா ஜக்கி. அதான் ஃபெரோஸ் கான், காமாட்சி, சந்திரமதி, அபிநயா, அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா அண்ட் ஜார்ஜ், இவங்க எல்லாமே வந்து ஹோல்டு. எஸ். குவாலிஃபைடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜேசன், இந்த உதவி இயக்குனரும் அந்த வளவலன்னு பேசின வெங்கடேசனும் குவாலிஃபைடுன்னு கொடுத்தாங்க. எஸ். ஸோ அடுத்த எபிசோட் 4வது எபிசோடில் என்னென்ன கதை வரப்போகுது அப்படின்னு தெரியல. பட் எனிவே இது வந்து ஒரு காமன் மேன் அப்படின்னாலும் காமன் மேன் எப்படிலாம் இருக்காங்கன்றதுக்கு நம்ம தமிழ்நாடு ஆட்சி மாற்றம் உதாரணம். இந்த 100 நாளில் என்னென்ன கூத்துலாம் நடந்துட்டு இருக்குது எல்லாமே நம்மளுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். மாற்றம்னு வந்து குதிச்சுதுங்க. அதாவது அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கிறதுக்கு வந்து என்னென்ன பேச்சு. ஒரு 100 நாளில் பார்த்தீங்கன்னா 187 கொலை சராசரி. ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு 2 போயிருக்கோம். 87 ஒரு கூட வந்து ஒரு 13 தான். ஆமாம் 90னா 13.
எஸ் 13 கம்மி இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 கொலைகள் விதமாக நடந்திருக்கும். இதில் வந்து 388 பாலியல் வன்முறைகள், 188 குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். இப்போ இவங்க சொல்றாங்கல்ல விமன் சேஃப்டிலாம் எடுத்து வந்து பேசுறாங்கல்ல, அதேதான். இப்போ 188 நடந்துட்டு இருக்கு. என்ன பண்றீங்க? ஆணவ கொலைகள் 12. இது வந்து உயிர் உடைமைக்கான விஷயம், உயிர் உத்தரவாதம் இல்லாத விஷயங்கள் இதெல்லாம். இது தவிர்த்து பஸ் குறைச்சிருக்காங்க, கரண்ட் பில் அதிகமாக இருக்குது, சொத்து வரி அதிகமாயிரு, எதிர்ப்பு அதிகமான நாள் நிறுத்தி வச்சிருக்காங்க. முதலீட்டாளர் மாநாடுன்னு சொல்லிட்டு முதலீடெல்லாம் போன வருஷத்துல வந்து கையெழுத்து போட்டதை வந்து நாங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து விஜய் வந்து இதுல வந்து வெற்றியாம், விஜய்க்கு வந்து அர்த்தம் வெற்றியாம். அதனால வெற்றி திட்டம், வெற்றி கைத்தறி, அதாவது கோஆப்டெக்ஸுக்கு வந்து வெற்றி கைத்தறி திட்டம், வெற்றி கைத்தறி. என்ன கதை? இதான் மாற்றமா? இதான் நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து அந்த பசங்க லாஸ்ட்டாக பேசினது 2 பொம்பளை பசங்களுமே அது வந்து அந்த மாதிரியான விஷயத்தை தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப கொடுமையா இருந்தது ஆக்சுவலா. உண்மையிலே பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. என்ன இப்படி ஒரு தாட் ப்ராசஸோட இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, என்ன ஐடியாலஜி இவங்களுக்கு ஒன்றுமே புரியலன்ற ஒரு வருத்தமும் நிறையவே இருந்தது. எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்களை நீங்கள் பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஏற்கனவே நம்ம வந்து கதைப்பொம்மாவில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், முக்கியமாக அரசியல் சார்ந்த கருத்துக்கள், டே டு டே லைஃப்பில் என்னென்ன ஹேப்பன் நடக்குதோ அதெல்லாமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாக்கி டிவி மீடியாவுக்கு கீழே வர்ற 4 சேனல்களையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் ஜாக்கி விலாக்ஸு, கதைப்பூம்பா மற்றும் ஜாக்கி சினிமாஸ், இது 3த்துலேயுமே வர்ற வீடியோஸை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். பட் இன்னுமே அந்த லைக்கு கை வரலையா நிறைய பேருக்கு? தப்புன்னு லைக் பண்ணுறீங்க. ஒரு இன்னி கூட பார்த்தா ஒரு 500 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, பார்த்தா 28 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. அந்த லைக்கை மட்டும் கொஞ்சம் கை வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதை தான் வந்து முக்கியமாக நான் இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த அதான் கருத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரைட். ஸோ இந்த லைக் பண்ணவங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் ஒரு சாங். ப்ளீஸ் சார். நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது, ஒரு தாய் நீ உன் செய்தான், இந்த உறவுக்கு பிரிவேது, தாய்மடியில் செய்தான் வரலாமா, தள்ளி நின்று துன்பம் தரலாமா, உன்னை கொஞ்ச மனம் கெஞ்ச என்னை தனியே விடலாமா, குழந்தையும் குமரியும் என்றாச்சு, கொஞ்சிடும் பருவமும் போயாச்சு, மனம் போலே மகள் வாழ நீ வாழ்த்தும் தாயாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெடிகேட் பண்ண இது வந்து எல்லா லைக் போட்டு கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுடைய இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சிடும். உங்களால் தான் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து வீடியோக்களை போட்டுட்ருக்கோம். எங்கள் ஒர்க்கை நிறைய டைம் அது நிறைய எடுத்துக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு லைக்கும் கமெண்ட். ஸோ வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும்